காலை நேரத்திலே அவருடைய சமூகத்தில் எழுந்திருந்து எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே எங்களோடு அவருடைய சமூகத்திலே வழி நடத்தும்படியாகவும் இந்த நாளிலே அவர் எங்களோடு கூட இருந்து எங்களோடு கூட இடைப்படும்படியாகவும் அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் வந்து அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், ஆராதனை செய்யுங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய சமூகத்திலே ஆனந்த சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு கூட அவருடைய சமூகத்திலே வந்து அவருக்கு ஆராதனை செய்வோம். காலை நேரத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். அவர் எங்களை நடத்தும்படியாக பிதாவினுடைய சமூகத்தில் வந்து செபிக்கிறோம். அப்பா, நீர் நல்லவர், வல்லவர், பெருமை உள்ளவர், மாறாதவர். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்பா, உம்முடைய சமூகத்தில் வந்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய வசனத்தின் கூடாகவும் எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி அப்பா, இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக, இந்த நாளிலே மகிழ்ந்து உம்முடைய சமூகத்திலே சந்தோஷமாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபையின் கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. நீர் தாமே இந்த ஆராதனை தொடக்க முதல் முடிவு பரிந்து நம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல சத்துருடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறோம். இந்த ஆராதனை தொடக்க முதல் முடிவு பரிந்து நம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த இடத்துல நீர் அசைவாடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்தை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவே, இந்த இடத்துல நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் நிமித்தமாய் ஆண்டவரே இந்த தேசம் கலக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆராதனை, துதி, பாடல்கள், ஆராதனைகள் ஒவ்வொன்றையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. உம்முடைய கிருபையுள்ள கரம் நடத்தட்டும். கூட இருந்து நீங்கள் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தந்தல்ல. இந்த ஆகாரத்தின் பலத்தின் மிகுதியாய் ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாய் நாங்கள் ஓடத்தக்கதாய் உடைய பலத்தை வேண்டி ஜெபிக்கிறோம். உடைய கிருபை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 54வது ஏசாயா 54வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் 54வது அதிகாரம் ஏசாயா 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளை கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிட்டு, வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலாம் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகளை விரிவாக்கட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகள் நீளமாக்கி முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடிவேற்றுவிப்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இளைச்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை மறந்து நீ உன் விதவை இருப்பை நிந்தையை நீ நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பதே அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியும் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் பாவம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இலக்குகளால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுகிறபடி இமை பொழுது எங்களை கைவிட்டார். அவர் எங்களை கைவிடல. நாங்க அவரை விட்டு தூரம் போயிட்டோம். நாங்கள் அவரை விட்டு தூரம் போனபடியால் அவர் எங்களை கைவிட வேண்டியிருந்தது. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டேன். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா.
நாங்கள் எல்லாரும் எங்களுடைய கரங்களை உயர்த்தி பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக எங்களுடைய கரங்களை நீட்டி நாங்கள் சொல்ல போகிறோம். நீர் தேவாதி தேவன், நீர் சர்வ பூமிக்கும் தேவனாயிருக்கிறீரப்பா. உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. உம்முடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் எனப்படுகிறது. உம்முடைய நாமம் பலத்த துருகமாயிருக்கிறது. நீதிமான்கள் அதற்கு ஓடி சுகமாயிருப்பார்கள். அவருடைய சமூகத்திலே தேவனுக்கு முன்பதாக நாங்கள் ஓடி அவருடைய மன மகிழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படியாய் கர்த்தரைகளை அழைத்து வந்திருக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. சத்தமாய் எங்களுடைய முழு சத்தத்தோடும் முழு உள்ளத்தோடும் கூட அவரை நாங்கள் ஆராதிப்போம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மேன்மையுள்ளவர். அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவரானவரே, நீர் இரக்கமுள்ளவரே, நீர் பரிசுத்தரானவரே. அப்பா நீர் எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறானவரே. சிறிதாயினும் அப்பா பெரிதாயினும் ஆண்டவரே, எல்லாம் நீரே ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லாம் என் இயேசுவே அப்பா. நீர் ஒருவர் தான் ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆமென். நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறதே. ஆமென். நாங்கள் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை நாங்கள் தொடருவோம். நாங்கள் எங்களை முழுமையாக கர்த்தரிடம் ஒப்புக் கொடுத்து கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம். கர்த்தரை நாங்கள் துதிப்போம். அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முழு உள்ளத்தோடு ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மில் வாஞ்சியாய் இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. பிதாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய அன்பானவராய் இருக்கிறீரப்பா. அப்பா நீர் எங்களை நேசிக்கிற தகப்பனாய் இருக்கிறீரப்பா. அதுக்காக உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆ
மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் என்ன லாபம்? ஒரு காரியத்தை சொல்லுகிறேன்,
தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் தேவனோடு இருக்கிற நேரத்தை நாங்கள் வேற ஏதாவது ஒரு காரியத்திலே நாங்கள் ஈடுபடுவோமா இருந்தால் இந்த உலகம் எங்களுக்கு முன்பதாக எதிர்த்திருக்கிறோம். அதே நேரம் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிற பொழுது இந்த உலகமே எங்களுக்கு எதிராக வந்தாலும் அவர் எங்களுக்கு முன்பதாக கொண்டு சென்று கொடி பிடிக்கிறவராய். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார். நாங்கள் அவரை விட்டு நாங்கள் தூரம் போனோம்னு சொன்னோம், அவர் எங்களை விட்டுடுவார். நாங்கள் மறுபடியும் நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் வருகிற பொழுதே அவர் எங்களை மறுபடியும் அவர் சமூகத்தில் சேர்த்துக் கொள்வார். இந்த காலை நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம் அவருடைய சமூகத்தில். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக அப்பா அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்துக்கு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. எங்களுடைய மாமிசமோ எங்களுடைய சுய பலமோ அல்ல, உம்முடைய ஆவியினாலே நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நீர் எங்களை வழி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை தாங்கி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய இடங்களில் அமர்ந்து கொள்வோம். நாங்கள் சீக்கிரமாய் காரியங்கள் எல்லாம் நான் சொல்லி நாங்கள் அடுத்த மற்ற காரியங்களுக்காக நல்ல செல்ல போகிறோம். நேரத்துக்கு நாங்கள் போகணும். இன்னொரு இடத்துலையும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வர சொல்லி இருக்கிறதால நாங்கள் நேரத்துக்கு நாங்கள் அந்த காரியங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டு நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அவரை நாங்கள் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். நாங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். கர்த்தருடைய வேதத்திலே ஏசாயா 44வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 44வது அதிகாரம் 22வது வசனம். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஆமென். இன்னொரு சத்தமா வாசிங்க பாருங்க. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஆமென். ஒரு கேள்வி கேட்கிறேன். பாவம் சொன்னா என்ன? நான் ஏற்கனவே இதை பார்த்துருக்கேன், 2-3 தரம் பார்த்துருக்கேன். பாவம்னா என்ன? கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிறது பாவம். சரி, அப்ப அக்கிரமம்னா என்ன? தெரிஞ்சு செய்வது. மீறுதல்னா என்ன? அப்ப தேவன் 3 காரியத்தையும் சொல்றார். மீறுதலை பத்தியும் சொல்றார், அக்கிரமத்தை பத்தியும் சொல்றார், பாவத்தையும் சொல்றார். அப்ப எது பாவம், எது அக்கிரமம், எது மீறுதல்? அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல ஆண்டவர் என்ன செய்வார்? இயேசு கிறிஸ்து தேவன் பழைய ஏற்பாட்டில் எப்படியெல்லாம் பேசினாரோ அதே விதமா அவருடைய குமாரன் தானே. அவருடைய குமாரன் எப்படி பேசுவார்? தகப்பனை போலதான் இருப்பார். அப்ப அவருடைய குமாரன் எப்படி இருக்கிறார்னா, அவரும் அநேக நேரங்களிலே உவமைகளால சொல்றார். அப்ப உவமைகளால சொல்லக்கூட, இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு நான் நேரா கதையும் சொல்ல முடியும், அந்த கதையை மறைவா ஒரு உதாரணத்தை சொல்லியும் சொல்ல முடியும். அப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வரும் பொழுது அதை நேரா சொல்லாம நான் சுத்தி வளைச்சு ஒரு காரியத்தை சொல்லுவேன். அதுதான் என்னது? உவமை.
அந்த ஓமையை நாங்க விளங்கி கொள்ளணுமா இருந்தா அதை என்ன செய்யணும்? ஏசு சொன்னார், காதுள்ளவன் நாங்க எப்படி கேட்கிறோமோ அதன்படி தான் எங்களுக்கு விளங்கும். இப்ப இந்த இடத்துல நாங்க ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். தேவன் ஒரு காரியத்தை அவருடைய ஊழியக்காரர் மூலமாக சொல்லுகிறார். ஆனா அது நான் தான் என்றதை கூட அறியாமல் நிக்கிற ஒரு சூழ்நிலை. இப்ப இந்த சம்பவத்துல பாவம், அக்கிரமம், மீறுதல் 3 இருக்கு. நாங்க வெறும் கதையா பார்த்தோம்னு சொன்னா சம்பவம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் 3 காரியங்கள் உணர்த்துறார். வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை நாங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கிறதுக்கு முன்பதாக என்ன செய்யணும்? எங்களை நாங்களே தீர்த்துக் கொள்ளணும். நாங்க அதான் சொல்றது, நிக்கிற நான் விழாதபடி உன் சகோதரன் பேரில் உனக்கு ஒரு குறை உண்டானால் அவனோடு கூட நீ என்ன செய்யணும்? பேசு. நாங்க யாரோ ஒரு விஷயத்துல எங்களுக்கு ஒரு 2 பேருக்கு இடையில ஒரு மனஸ்தாபம் வருது. இப்ப இந்த மனஸ்தாபத்தை நாங்க எங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்வோமா? அப்படி இல்லைன்னு சொன்னா இதை விட்டுட்டு அவரை பத்தி இவரை பத்தி இப்ப என்ன எப்படி போகுதுன்னு சொன்னா, இவர் சொன்னார், அத போய் அவர் என்ன சொல்வார், அவர் இப்படி சொன்னார். அடுத்து 3வது நபர் அதை அவர் இப்படி இதனால சொன்னார். இப்ப எப்படி கதை போகுது? நேரா போகுதா? எப்படி போகுது? கடைசியா சம்பவமே இருக்காது, கதை மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு மனுஷர்களாகி நாங்க செய்யறோம். திருப்பி கொள்ளுங்க பார்ப்போம். நான் செய்திக்குள்ளே வரல. மீகா 6வது அதிகாரம் 12வது வசனம். இது அழகா சொல்றார் தேவன். நாங்க என்ன செய்கிறோம் என்கிறது இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார். வாசிங்க. மீகா 6வது அதிகாரம் 12வது வசனம். அவர்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் வாயில் உள்ள நாவு கபடம் உள்ளது. பாத்தீங்களா? புதிய ஏற்பாட்டுல மட்டும் நாவை பத்தி பேசல. புதிய ஏற்பாட்டுல தான், ஏன்னா பழைய ஏற்பாட்டுல சாத்தான் இருந்தான். ஆனா புதிய ஏற்பாட்டுல சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. அவனுடைய கிரியை எங்க இருக்கிறது? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திலேயே இருக்குது. அப்ப இந்த நாவின் அதிகாரத்திலே இருக்கிற அந்த காரியத்தை ஏன் இங்க வந்தது? சாத்தான் நேரா கிரியை செய்யாம மனுஷர் கூட கிரியை செய்யறான். ஆனா பழைய ஏற்பாட்டுல நேரா சாத்தான் கிரியை செய்தார். இப்ப ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர்கள் வாயில் உள்ள நாவு எப்படி இருக்குதா? கபடம் உள்ளது. இப்படி யோசிங்க. அவர்கள் நாவுல கபடம்னு பூட்டி இருக்கு. எப்படி இருக்கு? அவர்கள் வாயில என்ன பூட்டி இருக்கு? ஒரு கபட் அப்படியே பூட்டி இருக்குது. அந்த கபடுக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? பொய் இருக்கு. அதான் சொன்னேன், கபடு. இங்க கபடுன்னு சொல்லுகிறது. அதை நாங்க எங்கட மொழியில எப்படி எடுப்போம்? கபடோட அப்படியே பூட்டி இருக்குது. அது தேக்கு மரத்திலான கபடா இருந்தாலும் சரி, பிளைவுடான கபடா இருந்தாலும் சரி, கபட் பூட்டி இருக்குது. அந்த கபடுக்குள்ள என்ன இருக்குது? உடுப்பு மட்டுமா வச்சிருப்போம். உடுப்பு மட்டுமா இருக்கும் அந்த கபடுக்குள்ள. காசு இருக்கும், உடுப்பு இருக்கும், வேற என்ன இருக்கும்? ஜுவல்லரி இருக்கும், வேற என்ன இருக்கும்? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒளிச்சும் அங்கதான் வைக்கிறது. ஏன்னா கபடுக்குள்ள இப்ப என்ன?
ஸ்பெஷலா அந்த கபடுக்குள்ளே ஒரு லாட்ச் இருக்குது. அதை திறந்தா என்ன செய்யும்? அதுக்குள்ளதான் முக்கியமானதெல்லாம் இருக்கும். அதை போலதான் மனுஷனுடைய நாவும். அது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, தீமையும் இருக்குது, நன்மையும் இருக்குது. மற்றவங்களை வாழ வைக்க முடியும், மற்றவங்களை இல்லாமலாக்கவும் முடியும். ஆகவேதான் வேதத்தில் சொல்லுகிறது, உன்னுடைய நாவை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 18வது 19வது வசனம் வாசிங்க பாப்போம். துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளை என்ன செய்யுமா? ஒரு மனுஷனே இல்லாம ஆக்கிடும். துராலோசனை பிணைக்கும் இருதயம், ஆலோசனை. யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கறாங்கன்னு சொன்னா இந்த ஐடியா முதலாவது சரியா இருக்கான்னு பார்க்கணும். சில நேரம் என்ன சொல்லுகிறது, இன்னொருத்தர் சொல்லுகிற ஒரு காரியம் எங்களுக்கு என்னவாக அமையும்? கண்ணியாக அமைஞ்சிடும். எல்லா நேரமும் எல்லாரும் மனுஷர் கொடுக்கிற எல்லா ஆலோசனைகளும் எங்களுக்கு நன்மையாக மாறுவதில்லை. அது தீமையாகவும் மாறலாம், நன்மையாகவும் மாறலாம். இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். இப்ப இந்த ஆலோசனையை கேட்டு எங்களுடைய கால் எங்க போகுது? தீமை செய்கிறதுக்கு. என கேட்ட செய்தி எப்படிப்பட்ட செய்தி? நல்ல செய்தி கேட்டா நல்லது செய்ய ஓடும். அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அதாவது பொய் சாட்சிங்கிறதே ஒரு பொய் தான். அதுல எப்படி இருக்குதான்? அபத்தம் பேசும் பொய் சாட்சி. உண்மை இல்ல, அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக ஏதோ உளறி கொண்டிருக்கிறோம். போய் 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 சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுது. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணும். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், உன் சகோதரனுக்கு, உன்னுடைய சகோதரனுக்குள்ளாக ஏதோ ஒரு குறை இருக்குமா இருந்தால் நீ போய், ஆண்டவர் தான் சொல்றார், நீ ஆலயத்துக்கு காணிக்கை செலுத்த வர முன்பதாக உன் சகோதரன் பேரில் உனக்கு ஒரு குறை உண்டானால் அதை என்ன செய்துட்டு வா, தீர்த்துட்டு வா. நீ கண்ணில காண்ற சகோதரனோட நீ அன்பா இருக்க முடியலன்னு சொன்னா எப்படி நீ உன்னுடைய தேவனோடு? கலாத்தியர் 6:7 சொல்லுகிறது, நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எது நன்மையாய் இருக்குமோ, எது நன்மது நடக்குமோ அதை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். மனுஷனுடைய இருதயத்துல எப்பயுமே எப்படி இருக்கிறது? அவனுடைய சிறு வயது முதலே எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? மனுஷனுடைய இருதயம் பொல்லாங்காய் தான் இருக்கிறது. அவனுடைய சிந்தையே பொல்லாததா தான் இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளாக வருமாய் இருந்தால், காரியங்கள் வருமாய் இருந்தால், நாங்கள் ஆலோசனை செய்து ஒரு பெரிய ஒரு சங்கமே கூட்டிடுவாங்க, ஒரு குரூப்பே அமைச்சிருவாங்க. இப்ப குரூப் அமைக்கிறதுக்கு பெரிய விஷயமே இல்லை, அதுக்காக வாட்ஸ்அப்பே திறந்து வச்சிருக்காங்க. வாட்ஸ்அப் திறந்து வச்சது நல்லதுக்கு இல்லை, எதுக்கு? குரூப் செட் பண்றதுக்காக. ஏன் தெரியுமா? இன்றைக்கு இந்த வாட்ஸ்அப்புக்குள்ள தான் பாத்தீங்கன்னா இந்த குரூப்புக்குள்ள வார எல்லாமே எப்படி இருக்கும்? நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், சாபமும் இருக்கும், இன்னொருத்தனை வாழ வைக்கிற செய்தியும் இருக்கும், இன்னொருத்தனை இல்லாம ஆளாக்குற செய்தியும் இருக்கும். இது உலகத்தில் உண்டாக்கப்படுகிற செய்தி, இதுதான் உலகத்தில் உண்டாக்கப்படுகிற காரியங்கள். ஆனா தேவன் எப்படி குரூப் சேர்த்திருக்கிறாரு தெரியுமா? தேவன் எப்படி குரூப் சேர்த்திருக்கிறாரு? அவர் சேர்த்த குரூப்ல 2 பேர் தான். யாரு? மணவாளனும் மணவாட்டியும். இந்த மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்கு. மணவாளன் மணவாட்டியின் மேல் அன்பாய் இருக்கிறார். இந்த மணவாட்டி மணவாளனிலே அன்பாய் இருக்கும்படியா வேண்டிக் கொள்கிறார்.
இவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு மனுஷர்கள் என்ன செய்கிறோம்? மனுஷர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகளா இருக்கலாம், ஊழியக்காரர்கள் யாருமா இருக்கலாம், என்ன செய்கிறோம்? இந்த குரூப்போட, இந்த குரூப்ல இருக்கிற இந்த 2 பேரோட எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஆளையும் கூட்டுக்கிறோம். யாரை கூட்டுக்கிறோம்? உலகத்தை கூட்டுறோம். இந்த உலகத்தை இதுக்குள்ள கூட்டும் பொழுது என்ன நடக்கிறது? மணவாளனுக்கு பிடிக்காது, மணவாட்டிக்கு பிடிக்காது. காரணம் என்ன? மணவாளன் விரும்புகிற காரியம் இங்க நடக்காது. தொப்பி விழுந்தா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இன்னைக்கு பேசுகிறீங்க. தொப்பி விழுந்தா என்ன செய்யணும்? போட்டுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு நாங்க என்ன செய்யறோம்? உங்களுக்கு சரியா இருக்கா பாருங்க. பிரதர் நீங்க போட்டு பாருங்க, சிஸ்டர் நீங்க போட்டு பாருங்க, இந்த தொப்பி உங்களுக்கு சரியா இருக்கா? இன்னைக்கு அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்குது. இன்னைக்கு எங்க திரும்பினாலும் எங்க பார்த்தாலும் இந்த கிழமை முழுக்க யூடியூப்ல எதை பார்த்து தெரியுமா? நல்லதே இல்லை. இந்த ஊழியக்காரரை பத்தி அவர் சொல்றதும், அந்த ஊழியக்காரரை பத்தி இவர் சொல்றதும். கடைசியா நேற்று என்ன தெரியுமா பார்த்தது? ஒரு குரூப்பே சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. எங்க டிஸ்கஸ் பண்றாங்க? சபையில வச்சுக்கொண்டு சபை ஜனங்கள் மத்தியில क्वेश्चन ஆன்சர் செஷன் நடக்குது. எப்படி நடக்குது? ஒரு வீடியோ கிளிப் போகுது. இந்த ஊழியக்காரர் சொன்ன ஒரு கதையை வச்சு பேசுறாங்க. இவர் சொன்னது சரியா இல்லையா? அதை செய்ய வேண்டியது யாரு? ஆண்டவர். நாங்க யாரையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அதிலையும் விசேஷமாக இந்த இடத்திலிருந்து நாங்க யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது. நான் சொல்ல முடியாது, பிரதர் நீங்க சரி நீங்க போல, சிஸ்டர் நீங்க சரி நீங்க போல. யார் நியாயம் தீர்க்கணும்? எங்களுடைய கடமை என்ன? ஆலோசனை சொல்றது மட்டும்தான். நலமானதை பிடிச்சு கொள்ளுங்க. இப்ப இந்த நலமானதை பிடிச்சு கொள்றதும் பிடிச்சு கொள்ளாததும் எங்களுடைய கையில தான் இருக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்துல தேவன் இந்த காரியத்தை செய்கிறார். இப்ப நான் இந்த சொன்ன இந்த காரியத்தை தேவன் அவருடைய ஊழியக்காரரை கொண்டு செய்கிறார். வாசிங்க பார்ப்போம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து நாத்தான் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். இந்த கதைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். கேள்விப்பட்டிருக்கா? ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இயேசுவும் ஒரு உவமையை தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். அதே போல இந்த நாத்தானை கொண்டு தேவன் சொல்லுகிறத பாருங்க. தாவீதை பார்த்து சொல்லுகிறார், ஒரு ஊர்ல எப்படி இருந்தாங்கன்னா 2 மனுஷர். வாசிங்க. ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் நல்ல பணக்காரன், நல்ல ஆசீர்வாதம் உள்ளவன், எல்லா சொத்து சுகமும் இருக்குது. மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் அல்லாது இருந்தது. இப்ப இந்த நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதுக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்றார். தாவீது யாரு? ராஜா. இப்ப ராஜாவுடைய அரண்மனையில வந்து ராஜாவுக்கு முன்பதாகவே இந்த தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து சொல்லுகிற காரியம், சொல்ல வந்தது நேரா சொல்லலாம் தானே, ராஜா தானே. ஏன் தெரியுமா? தப்பா ஏதாவது சொன்னா தலை சரி.
தேவன் அழகா அதினதி காரியத்துல அதினதி நேரத்துல அதினதி காரியங்களை செய்கிறவர். யாருக்கு எதை சொல்லணுமோ எந்த நேரத்துல எதை சொல்லணுமோ எப்படி இந்த காரியத்தை செய்யணும்ங்கிறது தேவன் அறிந்திருக்கிறார். இப்ப இந்த நாத்தானை கொண்டு தாவீதுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 மனுஷர் இருந்தாங்க. அந்த 2 மனுஷர்ல ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவான் பணக்காரன், மற்றவன் தரித்திரன். இப்ப இந்த 2 மனுஷன்ல இந்த தரித்திரனுக்கு என்ன இருந்தது? ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. தேவன் பாருங்க எவ்வளவு அழகா ஒரு கதை சொல்றாருன்னு சொல்லி. தேவன் அவருக்கு தெரியும் யார எப்படி எந்த நேரத்துல எப்படி பேசணும்னு சொல்லி. இப்ப சொல்றாரு இந்த ஏழை மனுஷனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அவன் ஆட்டுக்குட்டி தான், அவனுக்கு எல்லாமே அந்த ஆட்டுக்குட்டி தான், அவனுக்கு எல்லாமே அந்த ஆட்டுக்குட்டி தான். கீழே போக்குல நீங்க பாப்பீங்க. இந்த ஆட்டுக்குட்டிக்கு அவன் மேல் பிரியம், இந்த ஆட்டுக்குட்டி அவன் மேல் பிரியமாயிருந்தது. வாசிங்க. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடு கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக் கொண்டது. அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. இந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்ததா? ஒரு மகளை வளர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மனுஷனுக்கு, அவன் ஏழை, அந்த மனுஷனுக்கு எல்லாம் இந்த ஆட்டுக்குட்டி தான். மகனும் அதுதான், மனைவியும் அதுதான், சொத்து பத்துகள் எல்லாமே அதுதான். இப்ப இந்த ஆட்டுக்குட்டி அந்த மனுஷனுடைய அப்பத்தை சாப்பிட்டு தண்ணீரை குடிச்சு அதுல வளர்ந்து அவனோட மடியில படுத்திருக்குது. இப்பதான் தேவன் சம்பவத்துக்கே வராது. வாசிங்க. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். ஓகே, நாங்க என்ன திரும்ப செய்யறோம்? ஒரு விரலை நீட்டுறோம், மற்ற விரலாம் எங்க நீட்டப்படுது? எங்களை பார்த்து நீட்டுது. நான் உங்களை நீட்டுறேன்னு சொன்ன மற்ற 3 விரலும் என்ன நீட்டுது? நாங்க மற்றவர்களை ஜட்ஜ் பண்ண முதல் இந்த ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு. இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நாங்க பார்க்கணும், நாங்கள் நிற்கிறது சரியா நிக்குதா? நாங்க நிக்கிற கல் ஆடுதா இல்லையா? சில நேரங்கள் இதெல்லாம் கேட்கக்குள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் சத்தர் பேசுகிற பொழுது கேட்காவட்டி விட்டுவார். எப்படி விடுவார் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி, இப்ப ஒரு கதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த நாத்தான் வந்து ஒரு உவமையா சொல்றாரு. ஒரு மனுஷன், 2 மனுஷர் இருந்தாங்க. அந்த 2 மனுஷன்ல ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ஒருத்தன் வந்து ஏழையா இருந்தான். இந்த ஏழை இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி அவனுக்கு ஒரு பிள்ளையை போல, ஒரு பெண் பிள்ளையை போல இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த ஆட்டுக்குட்டிய வளர்த்தவன் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தன் அந்த வழியா வார நேரத்துல பசியா இருக்கிறான். இந்த பசியா இருக்கிறவனுக்கு என்ன விருந்து? நான் ஆசையா வளர்த்த, அன்பாய் வளர்த்த இந்த ஆட்டுக்குட்டி. இந்த தாவீது கேட்டவன் என்ன தெரியுமா செஞ்ச? அவனுக்கு கோபம் வந்துட்டு, இது இப்படி நடந்திருக்கவே யார் அந்த மனுஷன்? இப்ப அந்த மனுஷன் எனக்கு பக்கத்துல நின்றா நான் அவனை என்ன செய்வேன்? 4 மடங்கு அதுக்கு சமனா 4 மடங்கு நான் செய்வேன்னு சொல்றான். இந்த மனுஷன் செய்த இந்த வேலைக்கு தக்கதாக 4 மடங்கு நான் செய்வேன்னு சொல்றான். அப்ப இந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? வாசிங்க. நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செஞ்ச மனுஷன் யார்?
இப்படி பிரியமா வளர்த்த ஆட்டுக்குட்டியை அடிச்சு சாப்பிடுற அளவுக்கு செய்த மனுஷன் யார்? மரணத்துக்கு பாத்திரன் என்று அந்த மனுஷன் கொல்லப்பட வேண்டும். அவன் உயிரோடே இருக்க கூடாது. ஆசையா தன்னை மகளை போல மடியில படுத்து விளையாண்டு கொண்டிருந்த இந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சு சாப்பிடுற இந்த மனுஷன் யார்? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாய் இருந்து அவனுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லை. ஏன் தெரியுமா? அவனுடைய ஆட்டுக்குட்டி, அவனுடைய சொந்த ஆட்டுக்குட்டி, அவனுடைய பிள்ளை போல இருந்த ஆட்டுக்குட்டி தெரிஞ்சும் இவன் இதை கேட்டிருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லை. அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷன். இவ்வளவு நேரம் கதையா சொல்லிட்டு இந்த ஊழியக்காரன் என்ன சொல்லுகிறார்? அந்த மனுஷன் நீதான். அவன் செய்த காரியம், செய்த பாவம் அது வேற. ஆனால் இதுல சம்பந்தப்பட்டவர் யாரு? இவர்தான். இப்ப நேரா இவர்கிட்ட வந்து சொல்றாரு, நீ உன் வேலையை விட்டுட்டு நீ மத்தவங்களை சொல்ல கேட்டதுனாலதான் இது. பேசாம வந்தமா, ராஜாவானமா, வேலையை பார்த்தமா, நான் மக்களுக்கு நல்லது செய்தமான்னு இல்லாம அவர் இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? இவ்வளோ காரியத்துக்கு காரணம் யாரு தெரியுமா? அந்த தாவீதோட கூட இருந்தவர். அவர் யாரு தெரியுமா? அவருடைய சேவகர்கள் ஒருவர். அவருக்கு பிளாக் கேட் செக்யூரிட்டி இருப்பாங்க, தெரியும், பார்த்துருக்கீங்களா? நேற்று செய்தியை பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். அதான் பிளாக் கேட் செக்யூரிட்டி. எப்ப எப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஒரு செகண்ட்ல எல்லாரும் வந்து மறைச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேர் நல்ல பேர் தான் வச்சிருக்காங்க, பிளாக் கேட் செக்யூரிட்டி. ஏன்னா கருப்பு கண்ணாடி தானே போட்டுருக்காங்க. எங்க எது நடக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க எங்க பாக்குறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப இந்த தாவீதுடைய பிளாக் கேட் செக்யூரிட்டி தான் ஒருத்தர் இவர். இந்த பிளாக் கேட் செக்யூரிட்டியில இருக்கிறவர் தான் இவர். தாவீதோட எப்படி அந்த வேலை எப்படி தெரியுமா சொல்லுது? அவன் தாவீதோட பேசுனா எப்படி இருக்குமா? தேன் ஒழுகுறது போல இருக்குமா? இவ்வளவு கதை நம்பி 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 இவனாலே இவன் கேட்டான். தாவீது கெட்டதுக்கு காரணம் தாவீதுல பாவம் தான். ஆனா அதுக்கு உடந்தையா இருந்தது யாரு? ஒரு மனுஷன். யார் அந்த மனுஷன்? தெரியாதா? இது ஒரு குடும்பத்தையே என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? சின்ன பின்னமாக்கிடுது. கூடவே இருந்தவர் கடைசி என்ன தெரியுமா நடந்தது? தாவீதுக்கு எதிராக வந்துட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? இவர் தாவீதோட இருக்க வரைக்கும் இவருக்கு தேன் மாதிரி இருந்தது. இப்ப தாவீதுக்கு எதிராக வந்துட்டார். காரணம் என்ன? தாவீது தண்ட வீட்டிலேயே பிரஷர் பண்ணிட்டார். எல்லா நேரத்திலையும் இப்படிதான் நடந்திருக்கும்னு நாங்க நினைக்க கூடாது. இதுதான் நடந்தது யோசிக்க கூடாது. தேவன் காரியங்களை சொல்லும் பொழுது மறைமுகமாகவும் சொல்லுவார், நேரடியாகவும் சொல்லுவார். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். தொப்பி விழுந்தா கை நீட்டாதீங்க. யாருக்குமே யாரை பார்த்துமே எதுக்காகவே கை நீட்டாதீங்க. நாங்கள் கை நீட்டுற பொழுது மற்ற 3 பேர்களும் எங்களை நீட்டுது. நீ குற்றவாளி, நீ குற்றவாளி, நீ குற்றவாளி, குற்றவாளி. இன்னைக்கு இந்த உலகம் அதான் செஞ்சு கொண்டிருக்குது. எல்லாரையும் குற்றவாளியா தீக்குது. ஆனா இந்த உலகம் வந்து தான் குற்றவாளி என்பதை மறந்துருது. அதனால தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நோக்கி என்ன செய்கிறாங்க? கை நீட்டுறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை நோக்கி கை நீட்டுறவங்களுக்கு தெரியுது இல்ல மத்ததெல்லாம் எங்களை நீட்டுது என்றது. எங்களுக்கு எதிராக ஒரு குற்றம்
தங்களுக்கு எதிராக 3 குற்றம் நிக்குது. முதல்ல எங்களை நாங்க பார்க்கணும், அதுக்கு பிறகு மற்றவங்களை பார்க்கணும். வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் உன்னை இந்த தேசத்திலே தலைவராக ஏற்படுத்தினேன். நான் உன்னை இந்த வீட்டுக்கு அதிபதியாக ஏற்படுத்தினேன். நான் உன்னை இந்த சபைக்கு தலைவராக ஏற்படுத்தினேன். உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து, எல்லா பிரச்சனைக்கும் உன்னை தப்புவித்து, உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து, உன் ஆண்டவனுடைய, அதாவது தேவன் எங்களுக்கு ஒரு காரியத்தை தந்திருக்கிறார், ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். இவ்வளவு காரியத்தை தந்து சொல்லுகிறார், நான் உனக்கு இவ்வளவு செய்திருக்கும் பொழுது உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளை உன் மடியிலே தந்து, உனக்காக ஒரு மனைவியை தந்திருக்கிறேன், பிள்ளைகளை தந்திருக்கிறேன், இஸ்ரவேல் வம்சத்தையும் ஒரு சந்ததியை தந்திருக்கிறேன், யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன், ஜனங்களையும் தந்திருக்கிறேன். இது போகாதிருந்தால், இது போதாட்டி இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். ஆண்டவர் சொல்றார், உனக்கு இது காணாட்டி, தாவீதுக்கு எத்தனை மனைவி? தாவீதுக்கு எத்தனை மனைவி? 3 பேரா? சொல்லுங்க மாமா, யார் யாரு சொல்லுங்க, யாரா? இந்த 4வது மனைவினாலதான் பிரச்சனையே. 3 மனைவி. இதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மனைவிகளையும் பிள்ளைகளையும் சொத்துக்களையும் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறேன், கொடுத்தும் ஏன் உனக்கு திருப்தி இல்லை? இப்ப சொல்றார், இப்ப இந்த ஒரு ஸ்திரீ நிமித்தமாக தான் இந்த இடத்துல ஸ்திரீல தப்பு இல்லை. எங்க தப்பு இருக்கு? எங்க தப்பு இருக்கு? தாவீது இந்த காரியத்துல ஈடுபடுறது காரணம், சிலர் வந்து பல கதையை சொல்லுவாங்க, அவர் யுத்தத்துக்கு போகாம சும்மா மொட்டை மாடியில நின்றதபடியா தான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி. தாவீது அவர்கிட்ட மொட்டை மாடி, அவர் நிக்கிறார். இததான் சொல்றாங்க. தாவீது யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது யுத்தத்துக்கு போகாம அவரோட மொட்டை மாடியில அவர் சும்மா லாத்திட்டு இருந்ததாலதான் இவ்வளவு வந்தது. அது உண்மைதான். ஆனா அதை விட இன்னொரு காரணம், இந்த சம்பவத்துக்கெல்லாம் இன்னொரு காரணம் இருக்கு தெரியுமா? தாவீதிர வீடும் இந்த சம்பந்தப்பட்ட நபருடைய வீடும் தூரத்துல இல்ல. எவ்வளவு தூரத்துல? தாவீது இங்க இருந்து எட்டி பார்த்தா அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். தாவீதுடைய அரண்மனை இந்த மலையில இருக்குது. அது தாவீதின் நகரம். ஏன்னா தாவீதுடைய அரண்மனைக்கு எப்படி பேர்? தாவீதின் நகரம். நகரம்னா அவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அப்ப அவருடைய வீட்டுல இருந்து பார்க்கக்குள்ள இப்படி பார்க்கிற நேரம் பார்த்தா ஒரு ஸ்திரீ அப்ப ஒரு ஸ்திரீ குளிச்சிட்டு இருக்கிறான்றது இவருக்கு தெரியற அளவுனா வீடு எங்க இருக்கு? அதான் சொன்னேன், இந்த பிளாக் கேட் செக்யூரிட்டியில ஒருத்தர் தான் இவர். ராஜா எப்பயுமே இந்த பிளாக் கேட் செக்யூரிட்டி சேர்க்க வச்சிருக்க மாட்டாரு, 10 கட்ட தூரத்துல வச்சிருக்க மாட்டாரு. ஒரு செகண்ட்ல ராஜாக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அவர் இங்க நிற்பார். அதனாலதான் அவருடைய வீடு பக்கமாவே இருந்தது. வாசிங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வாக்கையை நீ அசட்டை பண்ணினது என்ன? இப்ப நல்லா கேளுங்க. இப்ப நடந்த சம்பவம், நடக்கிற சம்பவம், நடக்க போற சம்பவம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சிருவோம். தேவன் சொல்லுகிறார், நீ தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினது ஏன்? உங்களுக்கு 10 நாள் 10 செய்தி வருகிறது, 50 செய்தி வருகிறது.
5 வருஷமா வருகிறது, 10 வருஷமா வருது. செய்திகளை கேட்குறீங்க. செய்திகளை கேட்டு இந்த செய்தியில சொல்லப்படுகிற வார்த்தைகளை பிடிச்சு கொள்ளாம அதை விட உங்களுக்கு வேற என்ன வேலைன்னு கேட்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், செய்யாத, போகாத, நிக்காத, அதை கேட்காத, இதை கேட்காத, அவன் சொல்றதை கேட்காத. நீ கேட்கறதுக்கு முதல்ல சிந்திச்சு பாரு, அவர்கள் சொல்லுகிறது சரியா, இவர்கள் சொல்லுகிறது சரியா, நான் பார்க்கிற காரியம் சரியா, நான் கேட்கிற காரியம் சரியா, நான் நடந்து கொண்டிருக்கிற வழி சரியா, நான் போய் கொண்டிருக்கிற பாதை சரியா, இதனால எனக்கு என்ன லாபம்? இது எல்லாத்தையும் மறந்துடுறோம், ஒரு செகண்ட்ல மறந்துடுறோம். கர்த்தர் எல்லாவற்றிலும் எல்லா காரியத்தையும் கொண்டும் எங்களோட பேசி இருக்கிறார். ஆனா எல்லாத்தையும் மறந்துடுறோம். மறந்துட்டு நாங்க என்ன செய்கிறோம்? நாங்க போகிற பாதை இன்னது என்று அறியாததுனால போய் விழுந்துடுறோம். வாசிங்க. ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? தான் வந்து அந்த இடத்திலேயே சரியா இல்லை. இப்ப இவர் என்ன செய்கிறாரு? அவரை கொல்றாரு. ஏத்தியனாகிய உரியாவை கொன்று அவன் மனைவியை உனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டாய். அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி. திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை அசட்டை பண்ணி. ஒன்னு சொல்லட்டா, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் யாரையும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. இங்கேயா இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம், எந்த சபையிலையா இருக்கலாம், எந்த விசுவாசியா இருக்கலாம், எந்த ஊழியர், யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய நாளிலே, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காவிட்டால் எல்லாம் தலைகளாக தான் நடக்கும். அதுக்கு பிறகு வந்துட்டு ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரேன்னு அவர் சொல்வார், நீ யாருன்னு கேட்டுவார். உனக்கெல்லாம் பார்த்தோம், நாங்க தேவனோட இல்லாவிட்டால், வார்த்தைக்கு செவி கொடுத்து வார்த்தைப்படி நிக்காட்டி பிரச்சனை எப்படி வரும்? டிசைனா வரும். நாங்க நினைக்கிறோம் உடுப்பு தான் டிசைனா வருதுன்னு சொல்லி, இல்ல, பிரச்சனையும் டிசைனா வரும். ஏன் தெரியுமா? நாங்க நிக்கிறது ஆடுற கல்லுன்றது அதுக்கு தெரியும். நாங்க உறுதியான கல்லுல நிப்பமா இருந்தா அதுக்கு தெரியும், நாங்க நிக்கிற கல் உறுதியான கல், எங்களை அசைக்க முடியாது. நாங்க நிக்கிற கல் ஆடுறதாலதான் அந்த பிரச்சனைக்கு தெரியும், இவனை இந்த பக்கத்தும் சாய்க்கலாம், இந்த பக்கமும் சாய்க்கலாம், எந்த பக்கம் சாய்த்தாலும் அவன் விழுவான்னு தெரியும். ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றென்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த ஒரு காரியத்தை சொல்றேன், 2வது வசனத்துல அவனுக்கு வசதி வாய்ப்பு, இந்த கதையில சொல்றாரு, வசதி வாய்ப்பு எல்லாமே இருந்தது. ஆனா தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு, என்ன தெரியுமா? எங்களுக்கு வசதிகள் வாய்ப்புகள் வரும் பொழுது எரிச்சல் பொறாமைகளும் அதிகரிக்கும். அதனாலதான் ஃபாதர் பாடுறார், வசதியை தேடி ஓடாதே, ஓடுனா விழுந்துருவ. நாங்க வசதியை தேடி ஓட 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 அது எங்களுக்கு எப்படி ஆகுது? கண்ணியா மாறிக்கொண்டே இருக்கு. நாங்க வசதியை தேடி ஓட 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 பிரச்சனைகளை சம்பாதிச்சு கொண்டே போகிறோம். ஆனா நாங்க கர்த்தரை தேடி ஓட 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 வசதியும் வரும், கர்த்தரும் எங்களோட கூட வருவார். ஆனா நாங்க கர்த்தரை விட்டுட்டு வசதியை மட்டும் தேடி ஓடுறோம். எனக்காக ஓடுறோம்? இந்த உலகத்துல எங்களுடைய பெயர் நிக்கணும். இன்னைக்கு இந்த உலகத்துல எங்களுடைய பெயர் நிக்கணும், நாங்க சாதிக்கணும்னு சொல்லி நின்ற எத்தனை பேர் இன்னைக்கு நல்லா இருக்காங்க? எங்களாலதான் முடியும், எங்களுடைய பெயர் நிக்கணும், எங்களுக்கு இதை சாதிக்க முடியும், எல்லாருக்கும் மேல நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லி இன்னைக்கு சொன்ன ஒருத்தருமே இன்னைக்கு நிலை நிற்கிறதா இல்லை.
காரணம் என்ன தெரியுமா? அவருடைய நோக்கம், எண்ணம் எல்லாமே எங்க இருக்குது? உலகத்துல. கர்த்தருக்காய் நாங்க நிக்கிறோம்னு சொல்லி நிக்கிறவங்க கடைசி வரை நிக்கிறாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கடைசி வரை நிலை நிக்கிற நாங்க தான் ரட்சிக்கப்படும். சொத்து சுகங்கள், ஆசை பாசங்கள் எல்லாமே வரும், ஆனால் அவை நிரந்தரம் இல்லாதது. அந்த சொத்துக்காக சுகத்துக்காக அடிச்சு கொள்வாங்க. இந்த சொத்து சுகங்களுக்காக போராடுவாங்க. இந்த சொத்து சுகங்களை அனுபவிக்கிறதுக்காக சொந்த சகோதரனை பார்க்க மாட்டாங்க, கொலையும் செய்வார்கள். இந்த சொத்து சுகங்களுக்காக தங்களுடைய சொந்த காரியங்களையா இருக்கலாம், குடும்பங்களையா இருக்கலாம், எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நாங்க நல்லா வாழ்றது மற்றவங்களுக்கு பிடிக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் கர்த்தருக்குள்ள வாழ்கிறது மற்றவர்களுக்கு பிடிக்காது. அவர் வேற யாருமே இல்லை, ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வருகிறதான ஓநாய்கள். ஓநாய் வந்து தாக்காது, ஆனா அந்த ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு வருகிற இந்த ஓநாய்கள் தாக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க, ஒரு புலி ஏதாவது ஒரு மிருகத்தை கிடைச்ச சாப்பிடாம விடுமா? அதே புலி ஒரு குரங்கு குட்டி போட்டது, தாய் இறந்துட்டது. இந்த புலி என்ன செய்யுது தெரியுமா? இந்த குட்டியை எடுத்து கொண்டு போய் பால் கொடுக்குது. தன்னுடைய குட்டிகளுக்கு கொடுக்கிற பாலை இந்த குரங்கு கொடுக்குது. அப்ப மிருகங்களுக்கே இரக்கம் இருக்கு, அது வேட்டையாடும், அதுதான் அதோட தொழில். ஆனாலும் இரக்கம் என்று வருகிற பொழுது தாய் இறந்திருக்கு, குட்டி அனாதையா நிக்குது, அதையும் எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய குட்டியா பால் கொடுக்குது. ஆனா மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள்? இதுதான் சந்தர்ப்பம். ஒரு மனுஷன் விழுந்து இருக்கிறான், விழுந்த மனுஷனை ஆட்டிக்கிறாடி, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கு. அது அவனுக்கு நிலைக்குமா? நிலைக்காது. ஏன் தெரியுமா? மற்றவன்றது அடிச்சு கொடுங்க நிலைக்கும். நாங்கள் கர்த்தரோடு இருக்கிற பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். நாங்கள் கர்த்தரை விடுகிற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த எங்களுடைய குடும்பத்துல பிசாசு நுழைகிறதுக்கு ஈஸியா இருக்கும். எங்களுடைய குடும்பத்துல பிசாசு நுழைகிறதுக்கு இடம் விட்டுறக்கூடாது. ஒரு மனுஷன் எங்களுக்கு விரோதமா வரானா, ஒரு டிஸ்டன்ஸ், இதை மீறி நான் போக மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி நான் போக மாட்டேன். ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த ஒரு காரியத்துல எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்துக்கு இல்லாட்டி எங்களுடைய சபைக்கு ஒரு காரியம் வருதுன்னு சொன்னா நாங்க அவங்களை தள்ளி நிக்கணும். நேருக்கு நேர் நின்று சண்டை போடுறதுல ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு தான் எடுத்து நில்லுங்கன்னாரு, பக்கத்துல இருக்கிற மனுஷனுக்கு இல்லை. பிசாசுக்கும் அவனுடைய வல்லமைக்கும் செயல்களுக்கும் எதிர்த்து நில்லுங்க. எப்படி எதிர்த்து நிற்கிறது? நேருக்கு நேர் நின்று சண்டை போடுறதில்லை. நாங்க இருந்து அவருடைய சமூகத்தில் அவரோட கூட இருந்து ஜெபிக்கிற பொழுது அது நடக்கும். சாத்தானை எதிர்க்கிறதுக்கு ஒரே வழி இது மட்டும்தான். வாசிங்க 5வது வசனம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷனை மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இப்ப இந்த தாவீதுக்கு யார் மேல கோபம் வருது? இந்த தவறு இழைத்த இந்த மனுஷன் மேலதான். நாங்களும் அதை தான் செய்கிறோம். இந்த காரணம் யார்? இந்த கையில கிடைச்ச செத்தான், இதைத்தான் தேடி ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா இதை அப்படியே முடிச்சு விடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை.
சாத்தான் குட்டையை குழப்பிட்டே தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அவனுக்கு நல்ல மனம் பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு என்ன விருப்பம்? நாற்றம் தான் பிடிக்கும். அதனாலதான் எங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையில, ஜனங்கள் மத்தியில, தேசத்துல குழப்பிட்டே இருப்பான். வாசிங்க ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நாங்க மத்தவனை சுரண்டி வாழ்றோம். ஏன்னா மத்தவன் நல்லா இருக்கிறது எங்களுக்கு பிடிக்காது. ஆனா நாங்க ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் அவர் எங்களுக்காக சமாதானம் பண்ணி எங்களை நடத்தி வந்திருக்கிறார். இப்ப இருக்கிறத விட இதை விட அதிகமா தர்றதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை மறந்துடுறோம். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் பீடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த தாவீது தேவனை நம்பி இருந்தான். தாவீது தேவனை மட்டும்தான் நம்பி இருந்தான். அவனே சொல்றான் 108 தடவைக்கு மூச்சு என்ன சொல்றான்? மூச்சுக்கு 300 தடவை கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். அவரை போல தேவன் இல்லை, இவனுக்கு அவரை போல இந்த உலகத்துல யாருமே இல்லை. இதே பாட்டா பாடிட்டு இருந்தவன், வாழ்நாள் முழுக்க பாடி கொண்டிருந்தவன் என்ன செய்தானா? தேவனுடைய சத்தத்தை அசட்டை பண்ணினான். தேவனுடைய சத்தத்தை அசட்டை பண்ணினது நிமித்தமாக தான் இவ்வளவு வந்தது. தேவனுடைய வசனத்தை நாங்க அசட்டை பண்றதுனால தான் இவ்வளவு நடக்கிறது. தாவீதை கேட்டிருந்தா, நாத்தான் வந்து தாவீதை கேட்டிருந்தா, தேவன் எவ்வளவு நேசிக்கிறேன்னு கேட்டாயா? பேதுருவை பார்த்தேன்னு கேட்டார், என்னை நேசிக்கிறாயா? அவன் என்ன சொன்னா? ஆமாண்டவரே. ஆனா கடைசியா கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா? என்ன சொல்றான்? நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். நாங்க நேசிக்கிறோமா இல்லையா, பேருக்கு தான் வாரமா, பேர் போடுறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வாரமாங்கிறத யார் அறிவா? தேவன் அறிவார். நாங்க ஆலயத்துக்கு வாரது மற்றவர்களுக்காகவோ, பக்கத்துல இருக்கிறவருக்காகவோ, பாஸ்டருக்காகவோ, சிஸ்டருக்காகவோ, பிள்ளைகளுக்காகவோ இல்லை. யாருக்காக வருகிறோம்? யாருக்காக வருகிறோம்? அவருக்காக வருகிறோம். நாங்க அவருக்காக வருகிறோம்ங்கிறத அடிக்கடி மறந்துடுறோம். அதனாலதான் மற்றவர்களையே நாங்க பார்த்துருக்கோம். ஐயோ அந்த சகோதரர் வருகிறார், இந்த சகோதரர், ஐயோ அவர் என்ன பார்த்தா அவர் மாதிரி பார்க்கிறார் பிரதர், இந்த சகோதரி என்ன இப்படி ஒரு மாதிரி பார்க்கிறாங்க. ஏன் தெரியுமா? நாங்க அவங்கள பார்த்தா தான் அவங்க எங்களை ஒரு மாதிரி பார்க்கறது எங்களுக்கு தெரியும். நாங்க தேவனை பார்த்தோம்னா அவங்க எங்களை ஒரு மாதிரி பார்க்கறது தெரியாது. ஏசாயா 44:22. உன் மீறுதல்களை இப்ப கேளுங்க. தாவீதுக்கு தேவன் எச்சரித்திருந்தார். அதை அவன் மீறினபடியால் அது அவனுக்கு மீறுதல்களாய் தேவனுக்கு மீறி நடக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறது எல்லாமே மீறுதல். வாசிங்க. உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். இப்ப தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய வார்த்தையை விட்டு விலகி செய்கிற எங்களுடைய சரீரத்தினால் செய்கிற எல்லாமே பாவம். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். தேவன் சொல்லுகிறார்,
நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். திரும்ப என்னுடைய பக்கம். எரேமியா 33:8. எரேமியா 33:8. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து, அவர்கள் எனக்கு விரோதம் இப்ப என்ன செய்றாங்க? அக்கிரமம் செய்தான், பாவமாகினது. இவர்கள் என்ன செய்கிறாங்க? அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறார்கள். எப்படி குற்றம்னா என்ன தெரியுமா? அதான் சொன்னேன், பாவம் வேற, குற்றம் வேற, அக்கிரமம் வேற. குற்றம்னா என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு எதிராக செய்தது எல்லாமே குற்றம் தான். எப்படி? நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர் எங்களுடைய சக மனிதனுக்கு எதிராக செய்கிறது எல்லாமே குற்றம். தேவனால படைக்கப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் செய்கிறது எல்லாமே குற்றம். தேவனால் உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட மற்ற எங்களுடைய சக மனுஷனை சக மனுஷியை நாங்கள் பார்த்து அவர்களுக்கு விரோதமாய் செய்கிறது எல்லாமே குற்றம். வாசிங்க. அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். தேவன் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் மன்னிப்பேன். 1 யோவான் எல்லாரும் எழுந்திருப்போம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது 8வது 9வது வசனம். அவர்கள் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆகவே நாங்களும் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இங்கேதான் இருக்குது விஷயமே. அவர் ஒளியில் இருக்கிறார், தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் நன்மை செய்கிறவர், தேவன் மகத்துவமானவர், அன்பானவர், சமாதானமானவர், அவர் சாந்தம் நிறைந்தவர், இரக்கமுள்ளவர். இந்த குணாதிசயங்களோடையே சுத்தி திரிந்தால் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் இப்படியே சுத்தி திரிந்தால் என்ன செய்ய மாட்டோம்? ஒருவரோடொருவர் பகைச்சு கொள்ள மாட்டோம். எப்படி இருப்போம்? ஒருவரோடொருவர் ஐக்கியமாய் இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்லட்டா, எல்லாரும் கவனமாக கேளுங்க. அவர் நீதி உள்ளவர். எங்க நீதி இருக்குதோ அவங்க பட்சமாய் நிற்பார். எங்க நீதி இல்லையோ அதுக்கு எதிர்த்து நிற்பார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனையோ கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். நாங்க நினைக்கலாம் நாங்க செய்கிறது சரி, என்னை விட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி. ஆனால் தேவன் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? உன்னை விட எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? உன்னுடைய மன மேட்டிமையினால நீ விழுந்து போனாய். அவனுடைய தாழ்மை நிமித்தமாய் அவன் என்னை நேசித்தான். எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எங்க நிக்கிறோம் என்பதை நாங்கள் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த கால நேரத்தில் சற்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்க சறுக்கி இருக்கிறீங்கன்றத பாருங்க. நாங்க நிக்கிறது சரியா நிக்கிறோமா? நாங்க நிக்கிற இந்த கல் ஆடுதான்னு பாருங்க. நாங்க நிக்கிறதான இந்த அஸ்திபாரம் ஆடுதான்னு பாருங்க.
எங்களுடைய கால்கள் தேவனுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்குதான்னு பாருங்க. எங்களுடைய கால் தேவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் நிக்கிறதான்னு பாருங்க. அவருடைய அஸ்திபாரத்தில் இல்லாவிட்டால் சறுக்கி விழுந்துருவோம். ஒரு விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய சமூகத்தில் தேவன் எச்சரிக்கிறார். தாவீதை பார்த்து அவன் தண்டை பிள்ளைய வச்சு கொண்ட மாதிரி இல்ல, இன்னும் மத்தவனை தான் குறை சொல்லிட்டு இருக்கிறான். யார் அந்த மனுஷன்? அவனை நான் கண்ட அவன் 4 மடங்கு தண்டை தான் சொல்றாருன்றத அவன் அறியாம இருக்கிறான். தேவனுடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுப்போம். அவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து சொல்லும், ஆண்டவரே, இந்த நாள் முதல் பாவம் செய்கிறது, அநியாயம் செய்கிறது, அக்கிரமம் செய்கிறது, மீறுதல் செய்கிறது எல்லாம் அடுத்த பக்கம். ஆனால் நாங்கள் தேவனோட நிக்கிறோமான்றத பாருங்க. நான் தான் சொல்றேன், பாவத்தை மறந்துருங்க, அக்கிரமத்தை மறந்துருங்க, மீறுதல்களை மறந்துருங்க, குறை குற்றங்கள் எல்லாம் மறந்துருங்க. தேவனோட நிக்கிறீங்களாங்கிறத பாருங்க. தேவனோட நிக்கிற மனுஷன் எப்படி தெரியுமா இருக்கிறான்? கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறான். அவன் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தருடைய விருப்பம் எதுவோ அதன்படி நடந்துட்டு இருக்கிறான். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது. உம்முடைய சமூகத்தில் நிற்கிற எங்களுக்கு இது ஆசீர்வாதமா இருக்கிறது அப்பா. இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வசனம் சொல்லுகிறது, நாங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் எங்களுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் என்ன லாபம் என்று. கர்த்தாவே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற நாட்களிலே நாங்கள் எவ்வளவு ஓடி 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 உழைத்தாலும் அப்பா, அது உங்களுடைய அன்புக்கு இணையாகாதப்பா. நாங்கள் எவ்வளவுதான் நாங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டாலும் உம்முடைய அன்பை நாங்கள் பெற முடியாது. உம்முடைய வார்த்தையை நாங்கள் நாடி ஓடி 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 உழைக்கிற பொழுது உம்முடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாகவும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமுமாகவும் அமைகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடத்துவீராக. உம்முடைய கிருபையுள்ள கரம் மூடிக்கொள்வதாக அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கிறதாய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சத்தமே இல்லை. ஆமென். ஒரு விசேஷமான காரியத்தில் போகிறோம். நாங்கள் போன வாரம் செய்யணும், எங்களுக்கு போன வாரம் எங்களுக்கு செய்ய முடியாதனால, ராபோசன ஆராதனை இந்த காரியங்கள் செய்ய முடியாதனால இன்னைக்கு செய்ய போறோம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் புது பேர் வைக்க போறேன். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வைக்க போறேன். எப்படி தெரியுமா? காரண பேர். காரண பேர் என்னன்னு தெரியுமா? உங்களுடைய ஆக்ஷனை பார்த்து உங்களுக்கு ஒரு பேர் வைக்க போறேன். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பேர் தெரியுமா? நாங்கெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள். ஆமென், ஆமென். இப்ப ஞானஸ்தானம் எடுத்துதான பிள்ளைகளுக்கு அவருடைய நாங்கள் சர்டிபிகேட்ல கொடுக்க போறோம். கர்த்தர் அவர்களை கொண்டு இந்த உலகத்தை, தேவன் சொன்னார், உலகத்தை கலக்குகிறவர்கள் இதோ. ஆமென். நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். மறுபடியும் எழுந்திருந்து கரங்களை தட்டி வாங்க. துவாரகா. இன்று முதல் துவாரகாக்கு புது பெயர். அவர் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறபடியால் ரூட்.
ஆமென். ரூத் என்ற அர்த்தம் என்ன? ரூத் என்ற அர்த்தம் என்ன? சொல்லுங்க. இனிப்பானவர். ஆமென். எல்லாருக்கும் இந்த சபைக்கும் தேசத்துக்கும் மன மகிழ்ச்சியாய் இனிப்பாய். ஆமென். நிதுரா நிதுராக்கு ஒரு புது பெயர் அபிகேல். ஆமென். ஆமென். இது அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். கேஷோன் கேஷோனுடைய பேர் வந்து வேதத்திலே இருக்குது. ஆதிகாமத்தில் கேஷோன் சொன்னா என்ன தெரியுமா? இசையினால் தேவனை மகிமைப்படுத்துகிறவர். ஆமென். எல்லாரும் நான் ஜெபிக்க போறோம். அதுக்கு பின்பதாக இன்னொரு காரியம் இருக்கிறது. எல்லாரும் எங்களுடைய கரங்களை நீட்டி மறுபடியும் இவர்களுக்காக ஞானசாமி எடுத்து பிறகு ஜெபிச்சோம். திரும்பவும் இவர்களுக்காக நான் ஜெபிக்க போறோம். கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து இவர்களை கொண்டு இந்த தேசத்துல பெரிய காரியங்களை செய்யும்படியாக, ஸ்கூல்ல போனாலும் சரி, வெளியில போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் சரி, இவருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கணும். கர்த்தர் இவர்களோடு இருக்கும்படியாக பிதாவே உம்முடைய கிருபையுள்ள கரங்களை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலப்பா இந்த பிள்ளைகளை உம்முடைய கிருபையுள்ள கரம் மூடிக்கொள்வதாக. இந்த பொல்லாத உலகத்திலே, இந்த பொல்லாத அக்கிரமம் நிறைந்ததான இந்த உலகத்திலே வாழுகிற நாட்களிலே கர்த்தாவே வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாகவும், ஆண்டவரே மற்றவர்களுக்கு சாட்சியாகவும், முன்மாதிரியான பிள்ளைகளாகவும் கர்த்தர் இவர்களை கொண்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை பலப்படுத்தி இவர்கள் சகாயம் பண்ணுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும், ஆண்டவரே பெற்றோருக்கு ஆண்டவரே தயவுள்ள பிள்ளைகளாகவும், இந்த உலகத்துக்கு ஆண்டவரே வெளிச்சமாகவும் இந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவரே எடுத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்களை கொண்டு நீர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய கிருபையுள்ள கரம் வழி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மறுபடியும் கரங்களை தட்டி அப்ப இன்னையில இருந்து நீங்க அவங்களை எந்த பேர் சொல்லி கூப்பிடணும்? ஆசீர்வாதமான பேரை சொல்லி கூப்பிடுங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து இப்போ இன்னொரு விஷயம் செய்ய போறேன். என்ன தெரியுமா? ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒரே நாள்ல செஞ்சா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால நாங்க கேம்ப்ல நடந்த காரியங்கள்ல ஒரு பகுதியை இன்னைக்கு செய்ய போகிறோம். என்ன சொல்றது, பங்கு கொண்ட எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் ஒரு சின்ன கேம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஒண்ணுமே காணல. சின்ன பிள்ளைகளுக்கு தான் பயந்துட்டீங்களா? பெரியவர்களுக்கு இருக்கு. அது இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் சர்ப்ரைஸ். ஆமென். ஆமென். ஓகே வாங்க. ஓகே சிஸ்டர் தயாலினி வாங்க. நீங்க இப்ப நான் கூப்பிடுற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த விஷயம் கொடுத்துருக்கேன். வாங்க வாங்க. நிலக்ஷன் இங்க வாங்க. அவர் பாத்தீங்களா கேம்ப்ல போன மாதிரியே வந்திருக்கிறார். இதுதான் சரியான ஆள். அவன் கேம்ப்ல நான் விளையாடி நான் ஜெயிச்ச மாதிரி அவர் வந்தாரு, அதே மாதிரி வந்திருக்காரு. அவன் ஏன் தெரியுமா இப்படி ஒரு காரியத்தை தேர்வு செஞ்சோம்? இன்னையில இருந்து இவங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எழுத போறாங்க.
என்ன செய்தின்றது. ஆமென். ஓகே, அடுத்து லக்ஷன். துவாரா நீதுரா சத்தமா எல்லாரும் கரங்களை தட்டுவோம். ஆமென். அடுத்த வருஷம் இவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்க? இந்த 4 பேர் இன்னொரு 4 பேரை கூட்டி வர போறாங்க கேம்புக்கு. ஆமென். I feel it. Yes? You will bring another 4 people into the camp. Amen. ஆமென். Gesho. அவர் என்ன செய்ய போறாரு? செய்யற ஊழியத்தை விட டபுளா செய்ய போறாரு. ஆமென். ஆமென். ஓகே, தேங்க் யூ சிஸ்டர். சிஸ்டர் எஸ்தர் வாங்க. தேங்க் யூ guys. Helen, come. You have a gift. Clap, clap, clap. Gian. Debina. Krishan. Ram. சத்தமா மறுபடியும் எல்லாரும் ஆமென். இவங்கெல்லாம் என்ன திரும்ப செய்ய போறாங்க? இவர்கள் தான் உலகத்தை கலக்குகிறவர்கள். ஆமென். ஆமென். இந்த சந்ததியை கொண்டு தான் கர்த்தர் உலகத்தை கலக்க போறார். ஹalleluya. ஆமென். Thank you. நாங்கள் இதோட நாங்கள் ஆராதனை ஜெபத்தோடு கூட நாங்கள் நிறைவு செய்வோம். நாங்கள் ஜெபித்து நாங்கள் ஆராதனை நிறைவு செய்வோம். அதுக்கு பின்பதாக கேம்பில் நடந்த சம்பவங்கள் காரியங்களை குறித்து வீடியோ போடப்படும். அதில் நாங்கள் என்ன சொல்றது, நல்லது மட்டும்தான் போட்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். ஹalleluya. பார்த்து மகளுங்கள். நாங்கள் ஜெபத்தோடு ஆராதனை நாங்கள் முடிப்போம். ஏன்னா நாங்கள் அடுத்து நாங்கள் போக இருக்கிறபடியா எல்லாரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபத்தோடு அவருடைய சமூகத்தில் செல்வோம். பிதாவே, உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தினால் உடைய கிருபையுள்ள கரம் தொடர்ந்து நடத்துவதாக. உம்முடைய வல்லமுள்ள கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துகிறோம். அப்பா அப்பா உம்முடைய வல்லமுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகள் உம்முடைய ராஜ்யத்துக்காக விதைக்க அவருடைய கரங்களை நீட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கரங்களை ஆண்டவரே நீர் 100 மடங்கு நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா கர்த்தாவே, அதனுடைய ஆசீர்வாதம் அவருடைய வீடுகளிலே குடும்பங்களிலே தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா. கர்த்தாவே, வருகிற நாட்களிலே இவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய வல்லமுள்ள கரம் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஃபெலோஷிப் ஒரு பக்கம் ரெடி பண்ணுங்க, அதே நேரம் வீடியோவையும் பாருங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.